நம்ம லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. பட் நம்மள நிறைய பேருக்கு அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு சரியாக தெரியாமல் நம்ம நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். லைக் ஒரு புக் ரீட் பண்ணுறது, இல்லை ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்கும். பட் என்னதான் நம்மக்கிட்ட 24 ஹவர்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த வீடியோவில் வந்து அந்த 24 ஹவர்ஸ் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேவை ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டு வச்சோம் அப்படின்னா, அந்த டேயில் நம்ம எதெல்லாம் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து எவ்வளோ ஹார்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். லைக் நம்ம எப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம்னா, ஒரு 1 ஹாரில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை ஒரு 2 ஹார்ஸ்க்கு இழுத்து வச்சுட்டு பண்ணுறது, இல்லை மொபைல் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை டிவி பார்க்குற டைமிங்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த டைமெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை வந்து பண்ண போகிறோம். லைக் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சோன்னா அந்த டைமில் டிவி பார்க்குற டைமில் அந்த நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான ஷெடியூலை போடணும். இப்போ வந்து பிளானிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். அந்த மைண்ட் செட் எப்படி மாற்றுறதுனா, நம்ம செய்கிற வேலைக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவினிங் ஒரு 5 to 6 வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னா, அந்த 5 to 6 அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறத முடிச்சிட்டா, அது முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து சாங்ஸ் கேட்கலாம், 10 மினிட்ஸ் மொபைல் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மைண்டை அந்த ரிவார்டுக்காக நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். இன்னொரு வே என்னென்னா, நம்மளுக்கு இருக்க ஒர்க்லாம் வந்து நம்ம ஒரு லைனாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொன்றுனா முடிக்க நம்ம அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே நம்ம கையால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வந்து ஒன்று கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும். லைக் அதுக்காகவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும். லைக் நம்ம எழுதி வச்சுருப்போம்ல, அது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுன்றதுக்காகவே கொஞ்சம் அதை நம்ம வந்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து பிளானிங்கும் முடிஞ்சிருச்சு, நம்ம மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த வேலையை பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி வந்து நிறைய நம்மளுக்கே தெரியும் நம்மளை எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்க்கின்சன்ஸ் லா. பார்க்கின்சன்ஸ் லானா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒர்க்குக்கு வந்து ஒரு இமேஜினரி டெட்லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து பார்க்கின்சன்ஸ் லா. லைக் இப்போ வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 days டைம் இருக்குது அப்படின்னா அதை 1 dayலேயே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும். அந்த 2 day ஒர்க்கை வந்து நம்ம 1 dayக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஃபேக் டெட்லைன் ஒன்று வச்சு அந்த ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் நிறையவே சேவ் பண்ண முடியும். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த வீடியோ அண்ட் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.